தனுசு லக்னம், அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது சனி பகவான் கும்பராசியில் அமரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடாது. அவங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடாது. இந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில், குறிப்பாக இந்த ராசிகள் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். மிதுன ராசியில் இருக்கும்போது இந்த நண்பர்களால் ஒரு அவமானங்கிறது இருக்கும். நான் சும்மா தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், இங்கே வா நம்ம 2 பேரும் சேர்ந்து எதாட்டி பண்ணலான்னு கூப்பிட்டு வச்சு கடன் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக ஒரு மனிதர்கிட்ட பேசின்னு இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள், நீ அந்த கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் ஏற்படுமானா ஏற்படும். தனுசு ராசி, தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு அழுத்தத்தையும் போராட்டத்தையும், அந்த உறவுகள் சொல்லக்கூடியது அந்த இடத்துலையும் உங்களுக்கு போராட்டங்கிறது இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய செலவு. ஃப்ரெண்டு கூட வெளியில் போனால் ஃப்ரெண்டு பேக்கெட்டை எதனா மணி பர்ஸை வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவார். நம்ம தான் அவருக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னக்காரங்களை. கண்டிப்பாக நண்பர்கள் மூலமான தீராத அழுத்தம், அவமானம், பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்தித்தே ஆக வேண்டும். கவனம் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம்.